பாருங்க எங்களை 78வது மாற்றீடுகளை வரோம். இந்த தாக்கிலிருந்து இந்த விளைபொருளை தொகுக்கணும். சரியா? ரைட். அதுக்கு அந்த சோதனை பொருட்கள் தந்துக்கிறாங்க. அந்த சோதனை பொருட்களை வச்சு இந்த மாற்றீடை 8 ஸ்டெப்புக்கும் மேற்படாம, சரியா, 8 ஸ்டெப், இந்த 8 ஸ்டெப்பை விட கூடக்கூடாது. இந்த ஸ்டெப் 8 ஸ்டெப்புக்கு உட்பட்டதாக இந்த மாற்றீடை நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம். சரியா? ரைட். இப்ப பாருங்க இந்த விளைவை கண்ட உடனேயே இந்த பிணைப்பு எங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? இந்த பிணைப்புக்கு தான் நாங்கள் பேர் சொல்லுவோம் இமீன் பிணைப்பு. சரியா? இந்த இமீன் பிணைப்பு இந்த இடத்துல எப்படி உருவாகி ஈக்குதுண்டா, இந்த இமீன் பிணைப்பு இந்த இடத்துல எப்படி உருவாகிக்குதுண்டா, ஒரு எனிலீனும் ஒரு அல்டிஹைட்டும். சரியா? அதாவது எனிலீன் சொல்ல இந்த எனிலீன்ல 3 புரோமின் பிரதிடப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு இஷ்யூ இல்ல. NH2, சரியா, NH2 தொகுதி 1, அடுத்தது C டபுள் பாண்ட் OH அல்டிஹைட் தொகுதி 1 ரெண்டும் இணைந்து நீர் அங்கு அகற்றப்பட்டு இந்த இமீன் பிணைப்பு உருவாகி. சரியா? இந்த ஐடியாவை நாங்க முதலாவது எடுக்கணும். இந்த இடத்துல உள்ள பிணைப்பை நாங்க நோட் பண்ணணும். இந்த பிணைப்புக்கு நாங்க சொல்லுவோம் பேர், இந்த பிணைப்புக்கு நாங்க சொல்லுவோம் பெப்டைட் பிணைப்பு. சரியா? பெப்டைட் பிணைப்பு. இங்க உள்ளது பெப்டைட் பிணைப்பு, அங்க உள்ளது இமீன் பிணைப்பு. இந்த பெப்டைட் பிணைப்பை நாங்க உடைக்க போறோம். உடைச்சு 2 சேர்வையை எடுத்து இந்த சேர்வையை நாங்க தொகுக்க போறோம். சரியா? இந்த ஐடியாவை நாங்க முதலாவது எடுப்போம். சரியா? ரைட். முதல்ல இந்த பெப்டைட் பிணைப்பை உடைக்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்க செய்ய போற வேலை என்னன்னா, சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH நாங்க போட போறோம். சரியா? சோதனை பொருள்ல NaOH தந்திக்கிறாங்க. இந்த NaOH தந்தா இது இப்படி வரும். NH ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் இங்க சேர CH3 C டபுள் பாண்டோ O மைனஸ் Na பிளஸ் வரப்போம். சரியா? இங்க வந்து சோடியம் உடனான கார்பாக்சிலிக் அமில பெருதி ஒன்று வந்து. சரியா? இந்த ஐடியாவை நாங்க முதலாவது எடுக்கிறோம். சரியா? ரைட். இப்ப இந்த கார்பாக்சிலிக் அமில பெருதியை நாங்க கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றணும். அதுக்கு நாங்க H+H2O யூஸ் பண்ணலாம். சரியா? H+H2O தந்திக்கிறாங்க. யூஸ் பண்ணனா நான் இப்படி எழுதி கொள்றேன், CH3 C டபுள் பாண்ட் OH ன்னு சொல்றேன். ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வரப்போகுது. சரியா? ரைட். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை நாங்க வந்து ஈகிட்டோம். பாருங்க, இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல 2 கார்பன் ஈகுது. சரியா? இங்க இந்த பிணைப்புல இணைஞ்ச சேர்வையை பாருங்க, 4 கார்பன் ஈகுது. சோ கார்பன் எண்ணிக்கை 2ல இருந்து 4க்கு பேத்திக்குது. இங்க NaOHமே தந்திக்கிறாங்க. அதை வச்சு ஒரு ஐடியா எடுக்கலாம். இங்க வந்து தன்னொடுக்கல் நடந்திக்குது. சரியா? தன்னொடுக்கல் நடக்கணும்னா அது அல்டிஹைட் அல்லது கீட்டோன் ஆயிக்கணும். இங்க கார்பாக்சிலிக் அமிலம் வந்திக்குது. சோ நாங்க இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை அல்டிஹைட்டா மாத்த போறோம். சரியா? இங்க வந்து ஹைட்ரஜன் ஈக்கிறதுனால இந்த சேர்வை அல்டிஹைட்னு நாங்க ஒரு முடிவுக்கு வரும். சரி, இந்த ஹைட்ரஜன் ஈக்கிறதுனால இந்த இணைஞ்ச சேர்வை ஒரு அல்டிஹைட்னு முடிவுக்கு வரும். சோ நாங்க இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை முதல் அல்கஹோலா மாத்தும். முதல் அல்கஹோலா மாத்தி அதை மென் ஒட்சியேற்றம் செய்யறதுனால அதை நாங்க அல்டிஹைட்டா மாத்துறோம். சரியா? இதை நாங்க தாழ்த்துனா CH3 CH2OH சொல்ற முதல் அல்கஹோல் வரும். தாழ்த்துறதுக்காக LiAlH4 ஈதர் யூஸ் பண்ணுவோம். உங்க ஈதர் தராததுனால LiAlH4 H+H2O யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? சோ இங்க வந்த முதல் அல்கஹோலை நாங்க மென் ஒட்சியேற்றம் செய்வோம். அதுக்கு PCC யூஸ் பண்ணா CH3 C டபுள் பாண்ட் OH ன்னு சொல்ற இந்த 2 கார்பனியுடைய அல்டிஹைட் வரும். இந்த 2 கார்பனியுடைய அல்டிஹைட்டை நாங்க தன்னொடுக்கம் நடக்க வைக்க போறோம். அதுக்கு NaOH யூஸ் பண்ணுவோம். NaOH யூஸ் பண்ணா CH3 COH, இங்க ஒரு ஹைட்ரஜன் வரப்போகுது, CH2 C டபுள் பாண்ட் OH ன்னு சொல்ற ஒரு அல்டிஹைட் வந்து. சரியா? இந்த தொகுதி வந்துட்டு இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு புரோமின் பிரதிடப்பட்டிக்குது. இந்த OH நாங்க புரோமினா மாத்தணும். அதுக்காக நாங்க PBr3 யூஸ் பண்ணுவோம். PBr3 யூஸ் பண்ணா CH3 C Br ஹைட்ரஜன் CH2 C டபுள் பாண்ட் OH. சரியா? இந்த சேர்வை, அதாவது இந்த பிணைப்புக்கு முன்னுக்கு உள்ள இந்த சேர்வை வந்துட்டு. சரியா? அப்ப இதை பாருங்க, இது ஒரு அல்டிஹைட்டா வந்துட்டு தானே, இந்த அல்டிஹைட் தொகுதிக்கு தானே. சோ இது ஒரு அல்டிஹைட். இந்த அல்டிஹைட் வந்து 3 புரோமின் பிரதிடப்பட்ட ஒரு எனிலீனோட தாக்கமடைய போகுது. சோ நாங்க இதுக்கு 3 புரோமினை பிரதிட வைக்க போறோம். அதுக்கு Br2 aqueous யூஸ் பண்ணுவோம். Br2 aqueous யூஸ் பண்ணனா இப்படி எங்களுக்கு விளைவு வரப்போகுது. NH2 புரோமின் 3 இடத்துல பிரதிடப்பட போகுது. சரியா? அங்க NH2 வரப்போகுது. சரியா? ரைட். இப்ப இதை தாக்கமடைய வைக்க போறோம். சோ நான் இங்க என்ன அப்படியே கொண்டு போய் இதையும் தாக்கமடைய வச்சு
இதை அழிச்சு கொள்றேன் மீன் பிணைப்பை தாக்கமடை வச்சா இந்த சேர்வை வரப்போம், இந்த சேர்வை வரப்போம். சரியா, இதுதான் எங்களோட ஐடியா. இது வந்து நான் வே 1 சொல்றேன், வே 1 முதலாவது வே. இன்னொரு வே செய்யலாம். இப்ப நாங்க இதுல எத்தனை ஸ்டெப்னு முதலாவது எண்ணிக்கொள்ளுமே, முதலாவது ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 இதோட சேர்த்து 2 இணைகிறதுனால 8ன்னு வைக்கிறோம். ஸோ 8 ஸ்டெப்பை விட தாண்ட இல்லை. சரியா, இந்த ஐடியாக்களையுமே எங்களுக்கு இந்த கேள்வியை செய்யலாம். நான் இன்னொரு ஐடியான்னு சொல்றேன் பாருங்க, இன்னொரு ஐடியான்னு சொல்றேன். இந்த சேர்வைக்கு தானே, இந்த சேர்வைனா இதை நான் அழிச்சிட்டு எழுதுறேன், இதை நான் அழிச்சிட்டு எழுதி கொடுக்குறேன் பாருங்க. சரியா, வே 2ன்னு போடுறேன், வே 2. இந்த வே 2ல நான் என்ன செய்யறேன்டா, டைரக்டா இதுக்கு NaOH யூஸ் பண்ணாம LiAlH4 ஈதர் LiAlH4 ஈதர் தரையிலே H+H2 யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணனா இந்த இது டைரக்டாவே கார்பாக்சிலிக் அமிலம் வந்து இப்படிதான் வந்தது எங்களுக்கு. இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு போடும்போது NaH plus CH3 C டபுள் பாண்டோ O minus Na+, இப்படிதான் எங்களுக்கு சோடியம் ஹைட்ரோக்சைடு போடும்போது வந்தது. சரியா, இந்த சேர்வை இப்ப வராது. இது வந்து CH2OH சொல்ற முதல் அல்கஹால் இங்க டைரக்டாவே வரப்போம். சரியா, இப்ப நாங்க இந்த முதல் அல்கஹாலை டைரக்டா PCC போட்டு, சரி இதை நான் அழிச்சு கொள்றேன், டைரக்டா PCC போட்டா எங்களுக்கு இந்த ஆல்டிஹைட் வரப்போகுது. சரியா, இந்த ஆல்டிஹைட்டை நாங்க NaOH போட்டு தன்னொடுக்கம் செஞ்சு அதுல புரோமினை ஏற்றி அப்படி அந்த விளைவை நாங்கள் தொகுத்து வச்சுக்கிறோம். இங்க வந்தது ஒரு எனிலீன், இந்த எனிலீனுக்கு Br2 எக்வஸ் போட்டா 3 புரோமின் பிறதிடப்புல போகுது. சரியா, அங்க NH2 இருக்குது, உனக்குல Br இங்க ஒரு Br. சரியா, சோ பாருங்க இந்த தொகுதியை நாங்க தொகுத்தோம், இங்கேயும் ஒரு ஆல்டிஹைட் இருக்குது. ஸோ இதை நாங்க இணைச்சு ஊட்டியும். சரியா, இப்ப வந்து இந்த மாற்றியோட ஸ்டெப் என்னவோம் பாருங்க, 1 2 இங்க 1 3 4 5. அப்ப நாங்க டைரக்டா 6 ஸ்டெப்ல இந்த மாற்றீடு செஞ்சிட்டோம். சரியா, இந்த வழியுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது எங்களோட 78வது மாற்றீடு.